2016வது வருஷம் பாஜகவுடைய ஆட்சி தான் வந்து நிலவனம், மலரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஜகவுல இருக்கிற எல்லாருமே. இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு ஆள் மனசு வச்சா நடக்கும் அப்படின்னு நரேந்திர மோடி சொல்லிட்டு இருக்காரு. நரேந்திர மோடிக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். லோக்சபா தேர்தல் அப்ப நரேந்திர மோடி ரஜினிகாந்த நேர்லயே போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அது மூலியமா வந்து பாஜகவுக்கு ரஜினிகாந்த் நேரடியா ஆதரவு குடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பப்ளிசிட்டி எல்லாம் கிளம்புச்சு. ஆனா இப்ப வரைக்குமே நரேந்திர மோடி ரஜினிகாந்த அரசியலுக்கு வருமாறு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. 2016வது வருஷம் முதல்வர் வேட்பாளரா வந்து நம்ம ரஜினிகாந்த் நின்னாரு அப்படின்னா பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து கண்டிப்பா 2016வது வருஷம் பாஜகவுடைய ஆட்சி தான் மலரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ இதை தொடர்ந்து பாஜகவுடைய தலைவரும் அதுக்கப்புறம் நரேந்திர மோடியோடைய நெருங்கின நண்பருமான அமித்ஷா வந்து ரஜினிகாந்த் கிட்ட போய் பேசியிருக்காரு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆர்வமா ரஜினிகாந்தும் பேசியிருக்காரு. ஆனா கடைசியில தெளிவா நான் வருவேன் அரசியலுக்கு, இல்ல வரமாட்டேன் அப்படிங்கிற பதில் அவர் சொல்லாம இருக்காரு. அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்தை விடுவோம். லிங்கா படத்தை நீங்க முடிங்க, அதுக்கப்புறம் இதே டாபிக்கோட நான் வரேன், தெளிவா ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம அமித்ஷா. சோ இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கறத கிளியரா சொல்ல போறாரு. அந்த நேரத்துக்காக நாமளும் வெயிட் பண்ணுவோம்.